Tamil moral story present. குமார் என்று ஒரு மனிதன். இவர் பெரிய ஆடு வியாபாரி. ஊர் மக்கள் குமாரிடம்தான் ஆடுகளை வாங்கி விற்பார்கள். கிராமத்து மக்களின் ஆட்டுகள தலைமுடியை வெட்டுவதன் மூலம் தனது வாழ்க்கையை சம்பாதித்து வந்தார். குமாருக்கு ராமு என்ற பையன் இருந்தான். அவன் எப்போதும் அவனுடைய நண்பர்களுடன் விளையாடிக்கொண்டே இருந்தார். குமார் பணத்திற்கு பஞ்சமில்லை. ஆனால் மகன் அதிகம் பேசினான். மகன் ராகுலை எதிர்கொண்ட போது ஊருக்குச் சென்றால் அவர்களை கொல்லவோ விற்கவோ வேண்டாம் என்றார். அவர்களின் தலைமுடியை மீண்டும் கொண்டு வாருங்கள். தந்தையின் பேச்சைக் கேட்டு சிறுவன் நகரம் நோக்கிச் சென்றான். ராமு களைப்புடன் சாலையோரத்தில் சென்று அமர்ந்தான். அப்போது அவன் முன் ஒரு பெண் வந்து நின்றாள். சோகமாக அமர்ந்திருந்த பையனிடம் பெண் கேட்டபோது சிறுவன் தன் கதையை சொன்னான். இப்படி வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம். இதற்கு நான் தீர்வு காண்பேன். இதைச் சொல்லிவிட்டு அந்தச் சிறுமி ஆட்டின் முடியை வெட்டி சந்தையில் விற்று கிடைத்த பணத்தில் ஒரு சாக்கு மூட்டையை வாங்கி அதை திருப்பி அனுப்பச் சொல்லி பையனுடன் வீட்டுக்கு அனுப்பினாள். ராமு ஆடு மற்றும் கோதுமை மூட்டைகளை தனது தந்தையிடம் கொடுத்து முழு கதையையும் மகிழ்ச்சியுடன் கூறினார். இதை கேட்ட ஆடு வியாபாரி அந்த பெண்ணிடம் ஒரு நெருப்பு கயிறு கட்டச் சொல்லுங்கள் என்றார். ராமு போய் அந்த பெண்ணிடம் சொன்ன போது அந்த பொண்ணு நெருப்பு நான் கயிறு செய்வேன். ஆனால் உன் அப்பா கழுத்தில் தான் போட வேண்டும் என்றாள். மறுநாள் அந்த பெண் ஒரு கல்லின் மேல் கயிற்றை வைத்து எரித்தார். ஆனால் கயிறு வடிவ சாம்பல் உயிர் பிழைத்தது. ராமுவின் அப்பா கயிற்றைக் கண்டு திகைத்தார். ஏனென்றால் எரிந்த கயிற்றை அணிவது ஒருபுறம் இருக்க அதை தொடக்கூட முடியாது. சிறுமியின் புத்திசாலித்தனத்தைக் கண்டு ஆடு வியாபாரியின் தந்திரம் அழிந்தது. குமார் புத்திசாலித்தனமான பெண்ணை தனது அப்பாவி பையனை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்க அந்த பெண் ஆம் என்றாள். Thanks for watching.